தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை, இஸ்ரேல் லெபனான் பேச்சுக்கள், போர்க்களம் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்றிருக்கின்ற முக்கியமான சம்பவங்களினுடைய தொகுப்பு. முதலாவதாக, கோர்முஸ் நீரிணையில் சென்ற சிங்கப்பூரின் கொடியில் சென்று கொண்டிருந்த கப்பலின் மீது ஈரானுடைய ஆளில்லா விமானம் தாக்குதல். சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பலுக்கும் ஈரானுக்கும் என்னதான் பிரச்சனை? பூரண விவரங்கள் வெளிவரவில்லை. ஆனால் ஈரானுடைய அனுமதி இல்லாமல் சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பல் சென்றதா என்பது தெரியவில்லை. இந்த பிரச்சனையை தொடர்ந்து இப்பொழுது பாரசீக குடா பகுதியில் சிக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச மாலுமிகளை மீட்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய மீட்பு பணி குழு ஆகிய IMO தங்களுடைய பணியை இடைநிறுத்துவதாக கூறியிருக்கின்றது. ஈரானுடைய ட்ரோன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்க தாக்குதலை நடத்தி இருப்பதானது தமக்கு அச்சமூட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதை புத்தி சாதுரியமாக சமாளிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். எப்பொழுதுமே பேச்சுக்கள் நடைபெறுகின்ற பொழுது எது நடைபெறுகின்றதோ நடைபெறவில்லையோ அது அல்ல முக்கியம், டயலாக் முக்கியம் என்று கூறுவார்கள் மேற்கு நாடுகளில். டயலாக் என்பது நாம் பொது வழியில் கூறுகின்ற கருத்தாக அமையும். ஈரான் சகல வழிகளிலும் நல்லபடியாக நடக்கின்றது, பல தளர்வான சலுகைகளை தருகின்றது, இதனால் பேச்சுவார்த்தை முன்னேறி செல்ல முடிகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புகழாரத்தை கொடுத்திருக்கின்றார். ஈரான் விரும்பாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கின்றார் என்பது அவருக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த காரியம் என்ன? வேறு எதுவும் அல்ல, ஈரானினுடைய சொந்த பணம், உறைய வைக்கப்பட்ட பணம், அமெரிக்க வங்கிகளில் தடுக்கப்பட்டிருக்கின்ற பணம், அந்த பணத்தை விடுவிப்பு செய்கின்றேன், ஈரானின் மக்கள் படுகின்ற துன்பம் பெரும் துன்பம் என்று டொனால்ட் ட்ரம்ப் முதலை கண்ணீர் வடித்திருக்கின்றார். ஆனால் அந்த பணத்தில் அமெரிக்காவிடம் இருந்து மட்டுமே பொருட்களை வாங்க வேண்டும் என்பது எந்த வகையில் நியாயம் என்று ஈரானினுடைய பாராளுமன்ற தலைவர் முகமது பாகர் கலிபா எழுதியிருக்கின்றார். அமெரிக்கா மீது கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றார். பொறுப்பற்ற செயல் என்று கூறியிருக்கின்றார். இந்த பணத்தை நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைத்தது ஈரான். அந்த பணத்தில் எதற்காக அமெரிக்காவினுடைய சோயாவை வாங்கி நாங்கள் உண்ண வேண்டும்? இது நடைபெறாது, இது தவறு. ஈரானினுடைய உழைப்பின் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை ஒரு காலமும் ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். அந்த கருத்திற்கான பதிலடிதான் சிங்கப்பூர் கப்பலுக்கு விழுந்ததா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். ஆனால் இதைவிட ஆபத்தான இன்னொரு கருத்தை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்று வெளியிட்டிருக்கின்றார். அது என்ன? அதாவது ஈரானுடைய போர் மேகங்கள் ஐரோப்பாவின் வானத்தில் படிந்து கிடக்கின்றன கருமேகங்களாக. இந்த கருமேகங்கள் இடி முழக்கத்துடன் ஐரோப்பாவின் மீது பொழிய போகின்றது என்ற அபாயம் இருப்பதாக அவர் கூறுகின்றார். எனவே ஈரானுடைய இன்றைய ஏவுகணைகள் ஐரோப்பாவினுடைய இன்றைய முக்கிய நகரங்களில் எல்லாம் மழையாக பொழியக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த கவலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக மார்க்கோ ரூபியோ தெரிவிக்கின்றார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐரோப்பா மீது ஈரானுடைய மழை பொழியக்கூடிய அபாயம் ஏன் இருக்கின்றது என்றால், அமெரிக்காவினுடைய விமானங்கள், அதாவது குண்டு வீச்சு விமானங்கள் ஐரோப்பாவினுடைய வான்படை தளங்களை பாவிக்க கூடாது என்று ஸ்பானியா ஆக்ரோஷமாக கூறியது, இத்தாலி ஆக்ரோஷமாக கூறியது, இடம் தரமாட்டேன் என்று உலகளாவிய ரீதியில் ஒரு பரப்புரையை செய்தார்கள். ஆனால் பரப்புரை செய்யாத இடங்களில் இருந்தெல்லாம் அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் புறப்பட்டதை மற்றவர்கள் அறியாமல் இருந்தாலும் ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அறியாமல் இருக்க முடியாது. அவர்களுடைய சேட்டலைட்டுகள் கண்டுபிடித்திருக்கும் என்பதனால் ஈரான் பழி தீர்க்க முயலலாம் என்பது இவர்களுடைய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. எனினும் ஈரானுடைய அச்சுறுத்தல் A1 என்கின்ற முதல் தர வரிசையில் இல்லை, குறைந்த அளவில் தான் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். பேச்சுவார்த்தை மேசைக்கு விவகாரம் கொண்டு செல்லப்பட வேண்டி இருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. இது பற்றி ஈரான் எதுவும் தெரிவிக்கவில்லை.
அதேவேளை லெபனானில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூனிஃபில் என்கின்ற படை பிரிவினர், அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இருக்கின்ற கோலோன் குன்று பகுதியில் ப்ளூ லைன் என்று கூறப்படுகின்ற இடத்தில் இந்த படைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 50 நாடுகளை சேர்ந்த 7500 பேர் இங்கே இருக்கின்றார்கள். இவர்கள் லெபனானில் நிலைமை மோசமடையாமல் தென்புற லெபனானில் இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தினால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான பணியை செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் அமைக்கப்பட்டு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவர்களுடைய பணி முடிவடைகின்ற நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையும் இவர்களுடைய பணி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேல் நீட்டிப்பு கிடையாது என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் பிரான்சிய அதிபரும் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியும் என்னதான் செய்யலாம் என்ற பேச்சுக்களின் பின்னதாக 2 நாடுகளும் இணைந்த புதிய சர்வதேச படையணியை முன்னைய காலத்தை விட வேகமான வீச்சான சுட்டால் திருப்பி சுடு என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் நியமிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச படைகள் திரட்டப்பட்டு அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் எமானுவேல் மேக்ரோன் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் அமெரிக்காவிற்கும் இவர்களுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற முறுகலின் தீவிர தன்மையாக இருக்கின்றது. இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மோதி கொள்வதும் இந்த பின்னணியிலாக இருக்கலாம். முதலாவதாக G7 நாடுகளினுடைய மாநாட்டில் அமெரிக்க அதிபர் தன்னுடைய நண்பர்களை புறந்தள்ளி எதிரிகளுக்கு பணிந்து செல்லுகின்றார் என்று இத்தாலியினுடைய பெண் பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி அவரை கண்டித்து பேசினார். டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அவர் இத்தாலிய ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது தன்னுடன் நின்று புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தன்னை பிடிவாதமாக இந்த பெண்மணி அழைத்ததாகவும், போனால் போகட்டும் என்று தான் அவரோடு நின்று புகைப்படம் எடுத்ததாகவும் அவரை கேலி செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இத்தாலியினுடைய பிரதமர் இத்தாலி யாரிடமும் கெஞ்சுகின்ற நாடு இல்லை என்று கூறினார். அதாவது தான் கெஞ்சியதாக கூறியதற்கான பதிலடியை அவர் இத்தாலியின் மீது போட்டிருந்தார். எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் மற்றவர்களை அவமானப்படுத்துவது அவர்களுடைய வேலை. அவர் மீதான கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி பல தவறுகளை இழைத்திருக்கின்றார் என்பதை ஊடகங்கள் கூறவில்லை. அவர் அமெரிக்காவிற்கு சென்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நாடு அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஏலன் மாஸ்குடன் நெருங்கி கதைத்ததும், கட்டி தழுவி புகைப்படங்களை வெளியிட்டதும், ஏலன் மாஸ்கினுடைய நிதியை இத்தாலி கொண்டு வந்ததும், அமெரிக்க அதிபரனுடைய நண்பி போல நடந்ததும், இப்படி நடக்கக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முரணாக வரும் என்று அவருக்கு புத்தி சொல்லப்பட்டதும், அதிலிருந்து வெடித்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது. எப்பொழுதும் பெண் அதிபர்கள் பிரதமர்கள் டொனால்ட் ட்ரம்புடன் பழகுகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. ஏனென்றால் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் பெண் பிரதமரை நேஸ்டி வுமன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தான் சொன்னபடி கிரீன்லாண்டை தரவில்லை என்பதனால் திட்டியிருந்தார். எனவே பெண்கள் விவகாரத்தில் அவருடைய கருத்துக்கள் சரியானவை இல்லாமலும் மரியாதை குறைவாகவும் இருப்பது இந்த மோதலானது லெபனானில் வெடிக்கப் போகின்றது. இன்று காலை வெளியாகி இருக்கின்ற இன்னொரு முக்கிய செய்தியிலே ஈரானினுடைய பாடசாலை மீது யார் குண்டு வீசியது அந்த குற்றச்சாட்டினுடைய இறுதி கட்டம் நெருங்கி இருக்கின்றது. அதில் இருந்து கழுவின மீனில் நழுவின மீனாக டொனால்ட் ட்ரம்ப் நஷ்ட ஈடு கொடுக்காமல் தப்புவதற்கு முயற்சி எடுப்பதற்கான செய்தி வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து CIA போல ஸ்வீடனில் வருகின்ற புதிய CIA அமைப்பு பற்றிய அதிர்ச்சியான பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சூடான, சுவையான, எங்கும் கேட்க முடியாத புத்தம் புதிய ஜுனிக்கான செய்திகளை உங்களுக்காக அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.